வணக்கம் நண்பர்களே. ஜென்ம நட்சத்திரங்களின் வாழ்க்கை அமைப்பு. பொதுவாக ஜோதிடத்தில் லக்னம், ராசி, நட்சத்திரம் இந்த 3 விஷயங்களும் ரொம்பவுமே முக்கியமான ஒன்று. ஏன்னா பெரும்பாலும் இந்த விஷயங்களை மையமாக வைத்து தான் பலன்களை எடுக்க முடியும். இதில் இந்த ராசி, லக்னம் என்பது ஒரு மேலோட்டமான அமைப்பு பெற்றதாக இருக்கும். அதாவது இன்னென்ன இடங்களில் இன்னென்ன மாதிரியான கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதனுடைய அமைப்புகள், ரிசல்ட் எல்லாமே இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணி எடுத்துடலாம். ஆனால் அதுவே நட்சத்திரத்தினுடைய அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப இன்டெப்தான விஷயங்கள். மெயினாக இங்கே ராசியும் நட்சத்திரம் தான் கணக்கு வரும். லக்னத்துக்கு நட்சத்திர கணக்கெல்லாம் வராது. ஏன்னா இங்கே ராசியானது மனம், நட்சத்திரம் என்பது உள்ளுணர்வு. ஸோ அதனுடைய தூண்டுதல்கள் இல்லாமல் இங்கே எந்த ஒரு விஷயத்தையோ மாற்றத்தையோ நம்மளால் பார்க்க முடியாது. அதனால் இந்த நட்சத்திரங்களுடைய அமைப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே இன்டெப்தான விஷயங்கள் தான். அந்த ஜோதிடத்தில் மொத்தமாக 27 நட்சத்திரங்களுக்கு அந்த 27 நட்சத்திரம் தனித்தனியான குணமும் தனித்தனியான வாழ்க்கை நிலையும் கொண்டதாகவே இருக்கும். ஆனால் என்னதான் 27 நட்சத்திரங்கள் இருந்தாலும் கூட வானியல் சாஸ்திரப்படி ஒரு நட்சத்திரம் என்பது பல நட்சத்திரங்களுடைய கூட்டமைப்பு தான். இப்போ அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணின்னு இப்படி 27 நட்சத்திரங்கள் நம்ம தனித்தனியாக சொல்கிறோம். இப்போ அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்றது வெறுமனே அது ஒரு நட்சத்திரம் கிடையாது. பல நட்சத்திரங்களுடைய கூட்டு தொகுதியாகத்தான் இந்த ஒரு நட்சத்திரத்தை கணக்கிடுறோம். புராணங்களின் படியும் யோக சாஸ்திரங்களின் படியும் இந்த ஜென்ம நட்சத்திரம் எதை குறிக்குது அப்படின்னா நம்மளுடைய ஆன்மாவானது எந்த நட்சத்திர தொகுதியிலிருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது குறிக்கிறதாக அந்த ஜென்ம நட்சத்திரம் கருதப்படுது. இப்படி ஒரு பழங்கால நம்பிக்கைகள் இருக்கு. ஸோ அந்த நட்சத்திர தொகுதிகளுக்கு கூட்டமைப்பாக ஒரு வாழ்க்கை முறை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த முறைப்படி தான் அந்த ஜென்ம நட்சத்திரம் பிறக்கக்கூடியவங்களும் அவங்களுடைய வாழ்க்கை நிலையை பார்த்துக்கிட்டு வருவாங்க. ஆனால் இதெல்லாமே ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் தான். நம்ம சித்தர்களையும் முன்னோர்களையும் நம்புகிறோம், அவங்க சொன்ன விஷயங்களையும் நம்புகிறோம். அதன் அடிப்படையில் இந்த விஷயங்கள்லாம் நம்ம நம்பிக்கைக்குரியதாக இருக்கும். ஆனால் இந்த நட்சத்திர வாழ்க்கை அமைப்பு எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை நிலையானது அமையறதில்லை. சிலலாம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் நல்லா இருப்பாங்க, நடுப்பகுதியில் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, அப்புறம் மறுபடியும் பிற்பகுதியில் ரொம்ப நல்லா இருப்பாங்க. சிலர்லாம் ஆரம்பத்திலேயே கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுவாங்க, நடுப்பகுதியில் நல்லா இருப்பாங்க, பிற்பகுதியிலும் கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. இன்னும் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா முதல் பகுதிகள் ஃபுல்லாக நல்லா இருக்கும், பிற்பகுதிகள் ஃபுல்லாக கஷ்டமாக இருக்கும். சிலருக்கு முதல் பகுதிகள் ஃபுல்லாக கஷ்டமாக இருக்கும், பிற்பகுதிகள் நல்லா இருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை நிலையுமே மாறி மாறி தான் இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறதே இந்த நட்சத்திர அமைப்புகள் தான். பொதுவாக மனிதர்கள் எல்லாருக்கிட்டையுமே எல்லா வித குணாதிசயங்களும் இருக்கும். பட் மேஜராக ஒரு சில குணாதிசயங்கள் மட்டும்தான் வெளிப்படும். அதே போல் அந்தந்த நேர காலகட்டங்களுக்கு மட்டும்தான் அந்தந்த குணாதிசயங்களை அவங்க முழுமையாக வெளிப்படுத்துவாங்களே இல்லாமல் எல்லா நேரத்திலும் எல்லா குணாதிசயங்களும் முழுமையாக யாராலும் வெளிப்படுத்த முடியாது. ஸோ எப்பப்போ எவ்வளவு காலகட்டங்களுக்கு என்ன மாதிரியான குணாதிசயங்களில் இவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதும் இந்த நட்சத்திர அமைப்பு தான். ஸோ அப்படித்தான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை அமைப்புகள் என்னென்ன மாதிரியான நிலைகள் என்னென்ன காலகட்டங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் ஒரு சில விஷயங்களும் இங்கே கவனத்தில் வச்சுக்கோங்க. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வயதுகளில் என்னென்ன மாதிரியான குணாதிசயங்கள் காரியங்களில் செயல்பாடுகளில் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அது பாசிட்டிவாக உங்களுக்கு இருக்குமா, நெகட்டிவாக உங்களுக்கு இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. அது அவங்களோட சுய ஜாதக அடிப்படையில் தான் இருக்கும். பட் சிம்பிளாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. அந்தந்த வயது காலகட்டங்களில் நீங்கள் இந்தந்த மாதிரியான விஷயங்களில் இந்தந்த மாதிரியான அமைப்புகளில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க, காரியத்தில் ஈடுபடுவீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் கோச்சார ரீதியாக உங்களுக்கு சுப கிரகங்களுடைய அனுகிரகம் இருந்தது அப்படின்னா அந்த விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும், எல்லாத்துலேயும் சக்ஸஸ் தான். ஒருவேளை நெகட்டிவ் கிரகங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது, குறிப்பாக சொல்லணும்னா இந்த அஷ்டமச்சனி, ஏழரைச்சனியோட காலகட்டங்கள்லாம் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த காலகட்டங்கள் அந்த விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவாகவும் சங்கடத்தை கொடுக்க தான் செய்யும். ஒருவேளை பாசிட்டிவாகவும் இல்லை நெகட்டிவாகவும் கிரக அமைப்புகள் எதுவும் வேலை செய்யலை அப்படின்னா அது ஒரு நியூட்ரல் பாயிண்ட் தான். அதே போல் பாசிட்டிவாகவும் இருக்குது நெகட்டிவாகவும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதுவும் ஒரு நியூட்ரல் பாயிண்ட் தான். இந்த ஜோதிட பலன்கள் அப்படிங்கிறதே இவ்வளோதான். நீங்கள் வேறு எதுவும் பெருசாலாம் போட்டு குழப்பிக்க வேண்டியதே இல்லை. ஸோ இது மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இனி மேற்கொண்டு நட்சத்திர அமைப்புகளை பற்றி பார்க்கலாம். கும்பராசி, சதயம் நட்சத்திரம். இந்த சதய நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நட்சத்திரம். இந்த 27 நட்சத்திரத்திலேயே
சதய நட்சத்திரம் என்பது ஒரு அதிர்ஷ்டகரமான நட்சத்திரம் அப்படின்னே சொல்லலாம். இந்த சதய நட்சத்திரத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூர்த்தி அடைவது, நிறைவு பெறுவது, முழுமை பெறுவது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த சதய நட்சத்திரத்தினுடைய வாழ்க்கை அமைப்பும் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே முழுமை பெறுறது தான். ஈவன் இன் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் 2 விஷயங்கள்லையுமே முழுமையான அனுபவம் பெறக்கூடியது இந்த சதய நட்சத்திரம். பொதுவாக இந்த சதய நட்சத்திரத்துக்கு ஆசை உணர்வுகள் அப்படிங்கிறது ஜாஸ்தி. வாழ்க்கை வாழ்வதற்கு அப்படிங்கிற சித்தார்த்தின் அடிப்படையில் அது செயல்படக்கூடியது. வாழ்க்கையில் எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அது அப்படின்னு விரும்பும். அதனால் இந்த சதய நட்சத்திரம் எப்போவுமே சும்மாவே இருக்காது. தன்னை எப்போவுமே அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிகிட்டே இருக்கும். வாலண்டியராக நிறைய விஷயங்கள் அதுவாகவே போய் செயல்படும். அதாவது அது சரியோ தவறோ, அது பாசிட்டிவாக முடியுமா இல்லை நெகட்டிவாக முடியுமா அப்படிங்கிறத பற்றி அது யோசிக்காது. அதை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒன்று எக்ஸ்பிரஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு விஷயங்களை காரியங்கள் செய்து கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நொடியுமே புது புது அனுபவங்களை கொடுக்கக்கூடியது. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு அது விரும்பும். ஈவன் சின்ன சின்ன விஷயங்களை கூட அலசி ஆராயக்கூடியது இந்த சதய நட்சத்திரம். நாலேஜ் பவர் இதுக்கு ஜாஸ்தி. இன்னும் சொல்ல போனால் அந்தந்த காலகட்டங்களுக்கு தகுந்த மாதிரியான நாலேஜை இது வளர்த்துக்கொள்ளும். நவீனத்துவமான விஷயங்களை ஆர்வம் காட்டக்கூடியது, புதுமையை விரும்பக்கூடியது, பழமையை ஆதரிக்கக்கூடியது. அது இந்த பழமை சார்ந்த விஷயங்கள், சாஸ்திர சம்பிரதாயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் ஆதரிக்கும். பட் புதிய விஷயங்களை நோக்கி தான் இது எப்போவுமே முன்னேறி போகும். அதுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கும். அண்ட் சிலர்லாம் பார்த்திங்கன்னா பழமையிலையும் புதுமையை புகுத்தி செயல்படும். ஆனால் இந்த நட்சத்திரம் எப்போவுமே புதுசாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணணும் அப்படின்னு விரும்பும். ஏன் மாதிரி இருக்கிறது அப்படிங்கிறது சடுத்து ரொம்ப ஈஸியாக போர் அடிச்சிடும். ஸோ எப்போவுமே தன்னை என்டர்டைனாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு விஷயங்களை இது செய்து கொண்டே தான் இருக்கும். நல்ல ஆராய்ச்சி, அறிவு, தர்க்கத்திறன் போன்ற விஷயங்கள் இந்த நட்சத்திரத்துக்கு உண்டு. பேசியே காரியத்தை கரெக்ட் பண்ணிடும். அதாவது எங்கே தட்டினா எங்கே விழுகும்னு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் இவங்க நேர்த்தி அறிந்து செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. மேலே பார்க்குறதுக்கு ஒன்றும் தெரியாத ஆட்கள் போல தான் இருப்பாங்க. ஈவன் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனாலும் தனக்கு தேவை அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா முட்டி மோதியாவது எப்படியாவது ஏதாவது ஒரு விஷயங்களை செஞ்சு அதை எடுத்துக்குவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்கள், காரியங்களை மாற்றி அமைக்கக்கூடிய திறன் என்பது உங்களுக்கு உண்டு. ஈவன் அவங்களுக்கு அதை பற்றின நாலேஜ் கூட இருக்காது, பெரும்பாலும் இருக்கும். ஒருவேளை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கூட அதை பற்றியெல்லாம் யோசிக்காது. தேவை அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா எப்படியாவது தன்னுடைய குறிக்கோளை அது நிறைவேற்றிக்கொள்ளும். அதனால தான் இது பேர் சதயம் அப்படின்னு. ஏன்னா எப்படி இருந்தாலும் அவங்க தன்னை பூர்த்தி அடைய வச்சிடும். ஸோ அதனால் இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சரி தவறு நல்லது கெட்டது அப்படின்னலாம் பிரிக்க முடியாது. எல்லாமே மற்றவங்களுடைய பார்வைக்கு உட்பட்டு தான் இருக்கும். ஸோ இது சரின்னு நினச்சா அது சரியாக தான் இருக்கும். அது தவறுன்னு நினச்சிட்டாங்கன்னா அது தவறாகத்தான் தெரியும். ஸோ மற்றவங்களுடைய கண்ணோட்டத்தில் தான் இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது இருக்கும். பட் தனிப்பட்ட முறையில் இந்த நட்சத்திரத்துக்கு இந்த சரி தவறு நல்லது கெட்ட அப்படிங்கிற விஷயங்கள் தான் அப்பாற்பட்ட நிலைகள் தான். தேவையின் அடிப்படையில் செயல்படக்கூடியது. அது தன்னால் முடியுமா முடியாதா, இது சரியா தவறா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் யோசிக்க, தனக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறத மட்டும்தான் அது யோசிக்கும். தேவை அப்படின்னு பட்டுடுச்சு அப்படின்னா அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிடும். அதில் முழுமை பெறவும் அது முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அதனால் இதெல்லாம் சரியா தவறா நல்லதா கெட்டதா அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே ஜட்ஜ் பண்ணவே முடியாது. தர்க்கமான விஷயங்கள், காரியங்களில் இது ஈடுபடும். இந்த நாரதர் கழகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஏன்னா சுவாரஸ்யங்களே அதிகம் விரும்பும். குறும்புத்தனம் மிகுந்ததாக இருக்கும். கலகலப்பு, நக்கல், நையாண்டித்தனம் போன்ற விஷயங்களை திறமை பெற்றதாக இருக்கும். நாசுக்கா சொல்லணும்னா விகடக்கவிகளாக இருப்பாங்க. தொழில்நுட்பம் இல்லை இந்த மீடியா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நவீனத்துவமான விஷயங்கள், காரியங்கள் உங்களுக்கு எப்போவுமே ஆர்வம் அதிகம்தான். மருந்து, ரசாயனம், மந்திர சாஸ்திரங்கள் போன்ற விஷயங்களில் கூட இவங்க ஆர்வம் மிக்கவங்களாக இருப்பாங்க. மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இங்கே நார்மலாக சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ரொம்பவுமே ஓவர் எக்ஸாஜுரேஷன் ஆவாங்க. இதெல்லாம் இவங்களுடைய உடல்நல ரீதியான விஷயங்கள் அதிகமாகவே பிரதிபலிக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உடல்நல ரீதியாக ஏதாவது ஒரு சின்ன அசௌகரியங்கள் தெரிஞ்சால் கூட உடனே டாக்டர்கிட்ட போயிடுவாங்க. சோர்ந்து போகிறது, மந்தமாக இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நட்சத்திரத்துக்கு பிடிக்காது. எப்போவுமே தன்னை ஹைப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும். அதனாலேயே பார்த்திங்கன்னா
நிறைய பேர் இந்த சதய நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவங்க இந்த போதை வஸ்துகளுக்கு அடிமையாயிடுவாங்க. அது ஏதாவது ஒரு பழக்கங்கள் ஒரு சிறிய காலத்துக்காவது இவங்ககிட்ட கண்டிப்பாக வந்து சேரும். ஜாதக ரீதியாக ஒரு சில கிரகங்களுடைய சேர்க்கை ஏற்பட்டுடுச்சு அப்படின்னாலும் கூட இவங்க வந்து போதைகளுக்கு அடிமையாயிடுவாங்க. எல்லார்கிட்டையுமே எளிமையாக பழகக்கூடிய குணம் இருக்கும். பப்ளிசிட்டியை விரும்பும். அதாவது இந்த நட்சத்திரம் வந்து ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சால் கூட அது மற்றவங்களுக்கு எல்லாத்தையும் ஏதோ ஒரு வகையில் அது தெரியப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஈவன் அது வந்து அவங்களுக்கே கூட தெரியாது, இவங்க நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிறது தெரியாது. அவங்க யதார்த்தமாக செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே அது வந்து மற்றவங்களுக்கு பிரகடனப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். பொதுவாக இந்த கும்பராசி அப்படின்னா ரொம்பவுமே ரகசியமான ஆட்கள் அப்படின்னாலும் சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து அதை அக்செப்ட் பண்ணுறதே இல்லை எப்போவுமே. அது தனிப்பட்ட நிலைகளில் அவங்களுடைய விஷயங்கள் அவங்க எப்போவுமே ரகசியமாக தான் இருப்பாங்க. ஆனால் பொதுப்படியாக பார்க்கும்போது அவங்க சின்ன சின்ன விஷயங்களும் வெளியில் எக்ஸ்பிரஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பப்ளிசிட்டி அப்படிங்கிறது ரொம்பவுமே பிடிக்கும். அதில் இந்த சதய நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த விஷயங்கள்லாம் அதுக்கு ஹைப் அதிகம். ஒரு ஊரில் அவங்க இருக்காங்க அப்படின்னா அந்த ஊரில் பாதி பேருக்காவது இவங்களை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும். தெரியாத இடங்களுக்கு போனாலும் கூட அங்கேயும் யாரோ ஒருத்தரை இவங்க ஃப்ரெண்டு பிடிச்சிக்குவாங்க. பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திப்பாங்க. சரளமாக எல்லாத்துக்கூடையுமே பழகக்கூடிய பேசக்கூடிய குணம் என்பது அவங்களுக்கு உண்டு. ஜென்ரலாக இந்த நட்சத்திரமானது வாழ்க்கையில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பார்க்கும். அதாவது தனக்குத்தானே நண்பன் தனக்குத்தானே பகைவன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கிட்டத்தட்ட இந்த நட்சத்திரமும் அப்படித்தான். உங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களோட வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்குது அப்படின்னாலும் அதுக்கு இவங்க தான் காரணம். இவங்களோட வாழ்க்கையில் ஒரு கெட்டது நடக்குது அப்படின்னாலும் அதுக்கு இவங்க தான் ஒரு காரணம். ஏதோ ஒரு வகையில் இவங்க அந்த விஷயங்கள் காரியங்களுக்கு கனெக்ட் ஆகிட்டு தான் இருப்பாங்க. மற்றவங்க மேலே முழுமையாக பிளேம் பண்ணவே முடியாது. பண்ணுறது செட்டும் ஆகாது. எப்போ இவங்களுடைய வாழ்க்கையில் மற்றவங்களை பற்றி ஓயாமல் குறை சொல்ல ஆரம்பிக்கிறாங்களோ, இவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு கான்ட்ரவர்சியான விஷயங்கள் ஆரம்பிக்குதோ, அப்போ இவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது சலனத்தன்மைகளுக்கு உட்பட ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ இருந்து இவங்களுடைய வாழ்க்கை நிலை நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். அது எங்கே போய் ஸ்டாப் ஆகும் அப்படின்னு சொல்லவே முடியாது. அண்ட் பெரும்பாலும் இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில் யார் கூடயும் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது பொருள் ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னா கூட அது எப்படி ஏதோ ஒரு வகையில் சமாளிச்சுக்கலாம். ஆனால் மனிதர்கள் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள் இவங்க ஒன்ஸ் அதை க்ரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் யாருக்கிட்டையுமே விரோதம் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பை டிஃபால்ட்டாகவே இவங்களுக்கு யாரோ ஒருத்தவங்ககிட்ட விரோதம் அப்படிங்கிறது ஏற்பட்டுடுது. பொறாமைகள் அப்படிங்கிறது அதிகமாகிடும். மிடில் ஏஜில் இவங்க இது எல்லாத்தையுமே அதிகமாக பார்ப்பாங்க. வெளியே வாழ்க்கையினுடைய ஆரம்ப காலகட்டம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு எல்லாத்தையும் சமாளித்து போயிடுவாங்க. வாழ்க்கையினுடைய மத்திய பகுதிகள் அப்படிங்கிறது நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் வாழ்க்கையினுடைய கடைசி பகுதிகளில் ஆன்மீக விஷயங்கள், தனிமை சார்ந்த விஷயங்கள், இல்லை ஆழ்ந்த ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இவங்க மூழ்கி இருக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அது வாழ்க்கையினோட ஆரம்ப காலகட்டங்களில் ரொம்ப பரபரப்பாக சுறுசுறுப்பாக இருப்பாங்க. மத்திய காலத்தில் அது அப்படியே கொஞ்சம் டம்ப் ஆகும். கடைசி காலத்தில் டோட்டலாகவே டம்ப் ஆகிடும். இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சலிப்பு தட்ட ஆரம்பிச்சோம். சதய நட்சத்திரத்துடைய பிரச்சனையே என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சாட்டிஸ்ஃபைடே ஆகாது. ஈவன் இதுக்கு பிடித்த விஷயங்களே இது செய்து கொண்டு இருந்தாலும் கூட கொஞ்ச நேரத்தில் இதுக்கே போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். எதையுமே உங்களால் வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஒரு விஷயத்தை இவங்க ரொம்ப நாளாக செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஓவராலாக வந்து பார்க்கும்போது இவங்க இதை செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். பட் உள்ளுக்குள்ளே அவங்க ஏதாவது ஒரு சேஞ்சஸை பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அது வந்து தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு வேலையை செஞ்சிட்ருக்க சரி இது இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாமா, அப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாமா, இது இந்த விஷயமா மாற்றி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் அவங்க கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. பட் அது வெளிப்படையாக பார்க்கும்போது இவங்க இந்த வேலை செஞ்சுட்ருக்காங்க, அது ரொம்ப நாளாக செஞ்சுட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். பட் உள்ளுக்குள்ளே ஒரே மாதிரியான வேலைப்பாடுகள் அப்படிங்கிறது என்றைக்குமே இருக்காது. அது எப்படியே ஏதோ ஒரு வகையில் மாற்றிக்கொண்டே தான் இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க, டக்குன்னு இன்னொரு வேலைக்கு மாறிடுவாங்க. இந்த நட்சத்திரத்தினுடைய பெரிய ட்ராபேக்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரம் தனித்த நிலையில் எதுவுமே செய்ய முடியாது. இதுக்கு யாரோ ஒருத்தருடைய சப்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ தனியாக ஒரு வேலையை இவங்க செஞ்சு முடிங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம் அப்படின்னா அது உங்களுக்கு கஷ்டம். அந்த வேலை முடியறது அப்படிங்கிறதும் கஷ்டம்தான். யாரோ ஒருத்தவங்க கூட இருந்து இவங்க வேலை செஞ்சுட்ருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது எப்படியோ ஏதோ ஒரு வகையில் முடிச்சிடுவாங்க. இவங்க செய்கிறாங்களோலே வேலை முடியும், மற்றவங்கள வேலை வாங்கியாவது அந்த காரியத்தை முடிச்சிடுவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வந்து வேலைகளுக்கு மட்டுமல்ல பொதுவாகவே எல்லா விஷயங்கள்லையுமே இவங்க தனித்து நின்று செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப சிரமம் தான். ஒரு பார்ட்னரோடு சேர்ந்து செயல்படும் பொழுது அது சிறப்பாக இருக்கும்.
ஆனால் தானே எல்லாத்தையும் அதை செஞ்சு அப்படிங்கிற மாதிரி போர்ட்ரேட் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்களால் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய கான்ட்ரவர்சியான விஷயங்கள், நபர்கள் அப்படிங்கிறது உருவாயிடுவாங்க. ஒரு பக்கம் சப்போர்ட்டை ஏற்படுத்தக்கூடிய அதே நட்சத்திரம் தான் ஏதோ ஒரு வகையில் விஷயங்களால் கான்ட்ரவர்சிலையும் அது உருவாக்கிடுது. ஏன்னா ஆரம்பத்திலே சொன்னேன், இது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் 2 விஷயங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும். ஒரு விஷயத்தில் இது இறங்குது, இல்லை ஒரு மனிதர்கிட்ட இது பழகுது அப்படின்னா அவங்ககிட்ட இருக்க பாசிட்டிவுக்கும் சரி நெகட்டிவுக்கும் சரி 2யுமே ஒரு சுற்றி வந்துடும். சும்மா ஒரு சைடு மட்டுமே பார்த்து இதை எதையும் செய்யாது. அதனாலே இவங்ககிட்ட யார்கிட்டையுமே ஒரு நீடித்த பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஆனால் ஒரே மாதிரியான பழக்க வழக்கங்கள் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. ஒன்று ஆரம்பத்தில் எல்லாத்திட்டையுமே ரொம்ப இனிமையாக பேசி பழகக்கூடியப்போ போக அவங்க சகிச்சு போயிடும். அப்படியே பார்த்தீங்கன்னா பட்டும்படாமல் எல்லா விஷயமும் போகும். இல்லை ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா கண்டு காணாமல் இருப்பாங்க. ஆனால் போக பார்த்தீங்கன்னா நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸாக மாறிடுவாங்க. இந்த ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், எந்த ஒரு விஷயங்கள் காரியங்கள் மனிதர்களாக இருந்தாலும் இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் வருவாங்க. ஸோ இயற்கையாகவே இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் அடிப்படையில் எல்லா விஷயங்களையுமே பார்த்து கொண்டே இருக்கும். கற்பனை வளம் ஜாஸ்தி, தைரியமாக இருப்பது போல தெரியும். ஆனால் உண்மையிலே பயந்த சுபாவம் தான். அதை வெளில என்றைக்குமே காமிச்சுக்காது. ஆனால் ஒவ்வொரு தடையும் ஒரு காரியத்தில் இறங்கும்போதும் அது ரொம்பவுமே பதட்டத்தோட பயத்தோடு தான் இருக்கும். தனிப்பட்ட முறையில் அந்த பயத்தை அவங்க கண்டிப்பாக ஃபீல் பண்ணியே தீருவாங்க. ஆனால் வெளியில் அது என்றைக்குமே காமிச்சுக்காது. இப்படி இந்த நட்சத்திரம் என்பது ரொம்பவுமே சுவாரஸ்யமான நட்சத்திரம். இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம், அதுக்குமே ஒரு எண்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ 27 நட்சத்திரங்கள் இந்த சதயம் நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. சுய ஜாதகம் அவங்களுக்கு நல்லபடியாக கை கொடுத்துருச்சு அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது பேரும் புகழோடும் அமையக்கூடும். மேலே இந்த சதயம் நட்சத்திரம் அப்படிங்கிறது எது இருக்கோ இல்லையோ தனக்குன்னு ஒரு அங்கீகாரமும் புகழும் வேணும் அப்படிங்கிறத விரும்பும். ஸோ அந்த நிலை அப்படிங்கிறது அவங்களுக்கு தானாகவே கிடைக்கப்பெறும். கிடைச்சதை அவங்க தக்க வச்சுக்கவும் செஞ்சுக்குவாங்க. இதுதான் மெயின். சுய ஜாதகம் சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா அவங்களுக்கு கிடைச்ச அந்த புகழையும் நற்பெயரையும் அவங்க காலத்துக்கும் தக்க வச்சுப்பாங்க. ஒருவேளை ஜாதகம் அவங்களுக்கு சரியாக கை கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட வாழ்க்கையில் அவங்களுக்கு உண்டான ரெகக்னேஷன், பேர், புகழ் போன்ற விஷயங்கள்லாம் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அதை தக்க வச்சுக்க முடியாது. எப்படியோ மற்றவங்களுடைய பார்வைக்கு ஏதோ ஒரு வகையில் குற்றம் குறைகளாக இருக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஜாதக ரீதியாக வேரி ஆகக்கூடியது இந்த விஷயங்கள் தான். குறிப்பாக இந்த 7 சனி அஷ்டமச்சனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரியான விஷயங்களை தான் அதிகமாக அவங்க தொந்தரவுகளை பார்த்து வருவாங்க. யாரோ ஒருத்தங்களை அந்த காலகட்டங்களில் அவங்க பகச்சுக்குவாங்க. உறவு முறைகளுக்குள்ள சங்கடங்கள் அப்படிங்கிறது வரும். மனிதர்கள் மூலமாக, உணர்வுகள் மூலமாக நிறைய சலனங்களை இந்த காலகட்டங்களில் அவங்க பார்த்துட்டு வருவாங்க. இந்த சதய நட்சத்திரத்தினுடைய வாழ்க்கை அமைப்பை பொறுத்த வரைக்கும் முதல் 15 வருட காலகட்டம் ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருக்கும். மேலே இந்த சதய நட்சத்திரம் பிறந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குழந்தை பருவத்தை பற்றி அப்படி புகழ்ந்து சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அது சந்தோஷம் மிகுந்ததாக அவங்களுக்கு இருக்கும். எல்லாருக்கிட்டையுமே பழகுவாங்க, நிறைய புதிய இடங்களுக்கு போவாங்க. உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அப்படின்னு எப்போவுமே ஒரு கூட்டத்தோட கலகலப்பான விஷயங்களை அவங்க பார்ப்பாங்க. வயது வித்தியாசம் இல்லாமல் பெரியவங்க சின்னவங்க அப்படின்னு எல்லாருக்கிட்டையுமே ஒரு நற்பெயரை வாங்கக்கூடிய விஷயங்கள், மற்றவங்களுடைய அன்பையும் பாராட்டியும் பெறக்கூடிய விஷயங்கள், இப்படின்னு பல விஷயங்கள் உங்களுடைய குழந்தை பருவத்தில், பாலிய பருவத்தில் பார்த்துட்டு வருவாங்க. ஸோ இந்த முதல் 15 வருட காலம் அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய டிராவல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய குழந்தை பருவத்தில் இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா படிப்பதற்காகவே வெளியிடங்களுக்கு போய் படிக்க வேண்டியதாக இருக்கும், அல்லனா நிறைய தூரம் டிராவல் பண்ணி போய் படிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இளமை பருவத்தில் நிறைய டிராவல் பண்ணுவாங்க. குடும்ப உறவுகளுடைய சப்போர்ட் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் அதிகமாக இருக்கும். குறிப்பாக பெற்றோர்களுடைய அரவணைப்பு அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் அதிகமாகவே இருக்கும். எல்லாருமே அவங்ககிட்ட அன்பு பாராட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லாருமே நல்லவங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பில் தான் இவங்களுடைய வாழ்க்கையே குழந்தை பருவத்தில் இருக்கும். ஆனால் வயது ஆகத்தான் இவங்க ஒவ்வொரு விஷயங்களும் இந்த உலகம் இப்படிப்பட்ட மோசமான நிலைகளில் இருக்கா, மனிதர்களில் இப்படியெல்லாம் இருப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் போக தான் புரிஞ்சுப்பாங்க. ஆனால் முதல் 15 வருட காலம் அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பான ஒரு காலம். ஒரு கனவு உலகம் போல் அது அவங்களுக்கு அமைஞ்சு வரும். சுய ஜாதகம் இவங்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு சௌகரியமாகவே அமையும். ஒரு டீசெண்டான வகையில் எல்லா விஷயங்களையுமே நல்லபடியாக பார்த்துட்டு வருவாங்க. ஒரு வேளை சுய ஜாதகம் சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா இந்த போதை வஸ்துக்களால் ஈர்க்கப்படுவங்க ஆயிடுவாங்க. தேவையில்லாத ஆகாத விஷயங்கள், காரியங்கள் ஈடுபடுறது, கூடா நட்புகள் போன்ற விஷயங்கள் அமையிறது, இந்த மாதிரியான சங்கடங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு நெகட்டிவான பாதையில் அவங்க இழுக்கப்படுறவங்களா ஆயிடுவாங்க.
சின்ன வயசில் இந்த மாதிரியான விஷயங்களை இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் அதன் பிறகு ஒரு 15 வருட காலம் 15லேருந்து 30 வயதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் இவங்க நட்பு வட்டாரங்களை அதிகம் பெருக்கிக்குவாங்க. உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அப்படின்னு எல்லாருக்கிட்டையுமே இணக்கமாக பழக்கூடிய குணம் அப்படிங்கிறது இருக்கும். தொழில் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கும். குறிப்பாக வேலை விஷயங்களை காட்டிலும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதீதமான ஈடுபாடுகளை இவங்க காட்டுவாங்க. காசு பணங்களை சேகரிக்கணும், சொத்து சுகங்களை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு தீராத தாகம் கொண்டவங்களாக இவங்க மாற ஆரம்பிச்சிடுவாங்க. இனம் புரியாத ஆசை எதிர்பார்ப்புகள் போன்ற விஷயங்கள் இந்த அதிகமாகவே இருக்கும். குடும்ப பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். பட் அதே நேரம் குடும்பத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் குற்றம் குறைகள் போன்ற விஷயங்கள் இருக்கும். குறிப்பாக 30 வயது வரும்பொழுது ஒரு தடையாவது 7 அஷ்டவச்சனையை கிராஸ் பண்ணி தான் வந்து தான் ஆகணும். ஸோ இந்த காலகட்டங்களில் இந்த வேலை விஷயங்கள், பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே கொஞ்சம் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும். சிலருக்கெல்லாம் ஒன்று அவங்களுக்கு குடும்பத்தாரை சார்ந்தவங்களுக்கு இந்த உடல்நல ரீதியான சங்கடங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள் அதிகமாகும். மெயினாக கடன் விஷயங்களை இந்த காலகட்டங்களை இவங்க தவிர்க்கிறது நல்லது. கடன் விஷயங்கள் சிக்கிட்டாங்கன்னா அது ஏதோ தொந்தரவு கொடுக்கும். இந்த சொத்து சுகங்கள் விஷயங்களையும் அப்படித்தான். அவங்க ஏதோ ஒரு விஷயங்களை எதிர்பார்ப்பாங்க, ஆனால் முடியறது போய் வேறு ஏதாவது விஷயங்களை போய் முடிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீகத்தில் ஈடுபாடுகள் இருக்கும், பட் முழுமையாக இருக்காது. கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக தான் இருக்கும். போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோடு தான் இருந்துட்டு இருப்பாங்க. பட் ஏதோ ஒரு வகையில் ஆன்மீகத்தில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது கொண்டுட்டு போயிடும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் அதிகமான எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிற காலகட்டங்கள், பட் இதெல்லாமே ஒரு கலவையான நிலைகளில் தான் இருக்கும். பட் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து 30 வயதுக்குள்ளே இவங்களுக்கு இந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களும் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுடைய தாக்கங்கள் தான் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓயாமல் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எப்படியாவது காசு பணங்களை சேர்த்துணும், சொத்து சுகங்களை உருவாக்கணும் அப்படின்னு ஓயாமல் பாடுபட்டுகிட்டே இருப்பாங்க. பட் என்ன பிரச்சனைனா அளவுக்கு மீனா அமுதம் நெஞ்சு அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக மேனேஜ் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டமும் கூட. ஏன்னா ஓயாமல் வேலை செய்கிறது கூட பிற்காலத்தில் இவங்களுக்கு தேவையில்லாத சங்கடங்களை ஏற்படுத்தி விடலாம். ஸோ சுய ஜாதகம் இவங்களுக்கு கை கொடுத்துருச்சு அப்படின்னா இந்த பொருளாதார நிலை, வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே எப்படி உங்களுக்கு அமைஞ்சிடும். அதன் மூலமாக ஒரு சுமூகமான விஷயங்களை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. சொத்து சுகங்களுடைய சேர்க்கைகள், குழந்தைகள் வகையில் முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகள் இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு வருவாங்க. பட் அதுவே சுயஜாதகம் சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சுழலில் மாற்றின மாதிரி இருக்கும். ஒரு சைடில் ஒரு நிறைவான விஷயங்களை பார்ப்பாங்க, பட் அதுவே பார்த்திங்கன்னா நிலைப்புத்தன்மையோடு இருக்காது. சடனாக எல்லாம் கீழே விழுற மாதிரி போயிடும். திரும்பவும் போய் எல்லாத்தையும் தாங்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் கஷ்டப்பட்டு திரும்பவும் பார்த்திங்கன்னா முதலேருந்து ஆரம்பித்து எப்படியோ ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருவாங்க. பட் திரும்பவும் பார்த்திங்கன்னா அது கீழே விழுக ஆரம்பிச்சு. ஸோ ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் அதிகமாக இருக்கும். ஸோ குடும்ப வாழ்க்கையாகட்டும், பொருளாதார நிலையாகட்டும், வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள் வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் கடைசி நேரத்தில் ஏதோ ஒன்று சொதப்பி மறுபடியும் பழைய ஸ்டேஜுக்கே போயிடுவாங்க. எது எப்படியும் அந்த காலகட்டங்களில் இவங்க நட்பு வட்டாரங்களை அதிகம் உண்டாக்கிக்குவாங்க. அது இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். அதே போல் குடும்ப உறவுகளில் சங்கடம் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியதும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. அடுத்ததாக ஒரு 20 வருட காலம் 30லேருந்து 50 வயதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் சிரமமான ஒரு காலகட்டம். முன்னாடியே சொன்ன ஆரம்ப காலகட்டங்களும் உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக எல்லா விஷயங்களும் கொடுத்துரும். பட் போக 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 எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் கொஞ்சமாக டம்ப் ஆகிட்டே வரும். அப்படி தான் உங்களுக்கு இந்த மத்திய வயதில் பார்த்தீங்கன்னா 30 வயசுக்கு மேலே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. எதுலையுமே பெருசாக இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இருக்காது. பட் இருந்தாலும் கடமைக்காக எல்லா விஷயங்களும் செஞ்சு தானே ஆகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இவங்க செயல்பட ஆரம்பிச்சிடுவாங்க. எதுவுமே உங்களுக்கு பிடிக்காது, கொஞ்சம் போர் அடிச்சு தான் எல்லா விஷயங்களும் இருக்கும். ஆனாலும் மற்றவங்க முன்னாடி தோர்ந்து போகிற மாதிரி காட்டிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இது முனைப்போடு இருக்கிற மாதிரி செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். முடியலைனாலும் கூட கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சு அந்த விஷயங்களை செயல்படுத்த தான் பார்க்கும். நட்சத்திர குணாதிசயம் அது. ஆனால் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் அப்படின்னு நட்சத்திரத்துக்கு இந்த காலகட்டத்தில் பெருசாக கை கொடுக்கறதில்ல. ஜானேர்னா முரசு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ 30 வயசுக்கு மேலே இந்த சதி நட்சத்திரக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டென்ஷனாகத்தான் செய்வாங்க. வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டப்படத்தான் செய்வாங்க. நிறைய பிரயாண அலைச்சல்கள் இந்த காலகட்டங்கள் அதிகமாக இருக்கும். ஆன்மீகத்தில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். குடும்ப உறவுகளுக்குள்ள கொஞ்சம் சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். குறிப்பாக கணவன் மனைவி உறவுகள், திருமண வாழ்க்கை அப்படிங்கிற இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும். நிறைய பேருக்கு இந்த 30 வயதுக்கு மேலே திருமணம் ஆகக்கூடியவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியே அவங்களுடைய திருமண வாழ்க்கை, திருமண உறவுகள் அப்படிங்கிறத இருக்க ஆரம்பிச்சிடும். வாழ்க்கையினுடைய சப்போர்ட் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் கிடைக்க ஆரம்பிச்சிடும். பொதுவான வாழ்க்கை நிலை அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கஷ்டம் இருந்தது, சிரமம் இருந்ததாக தான் இருக்கும். இனமாக முயற்சி செஞ்சு தான் ஒவ்வொரு விஷயங்களும் முடிக்க வேண்டியதாக இருக்கும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஊர் விட்டு ஊர் போகக்கூடிய நிலைமை அப்படிங்கிறது ஏற்படலாம். வெளிநாடுகளுக்கு, வெளியூர்களுக்கு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த காலகட்டங்கள் ஏற்படலாம். உறவினர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதீதமான ஈடுபாடுகள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்கள் ஏற்படும். இந்த சதய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உறவினர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்பவுமே கத்தி மேல் நடக்கிற மாதிரி தான்.
முழுசாக நம்புறதுக்கு இல்லை. ஜாதகம் கொஞ்சம் கை கொடுத்தது அப்படின்னா எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். ஒருவேளை ஜாதகம் செட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்பிக்கை இருக்கும், ஆனால் போக போக அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் தேவையில்லாத சங்கடத்தை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். 30-50 வயதுக்குள்ள இந்த விஷயங்களை அவங்க அதிகமாக பார்த்துட்டு வருவாங்க. உடல்நல ரீதியாக இந்த காலகட்டம் கொஞ்சம் அசௌகரியங்கள் அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் மந்தமான காலகட்டம் தான். பட் இருந்தாலும் அது முயற்சி பண்ணி ஏன்னா எதுவும் இல்லை தான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அது தன்னை போர்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த காலகட்டங்கள் ஏதாவது ஒரு விஷயங்கள் கடினமாக அது முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். பட் இதெல்லாம் வெளியிருந்து பார்க்கும்போது ஓகே, பட் தனிப்பட்ட நிறையில் அது கொஞ்சம் சலிப்பு தட்டக்கூடிய விஷயங்களாக தான் இருக்குது. என்னடா நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம், இவ்வளோ முயற்சி பண்ணுறோம், எதுவுமே உருப்படியாக நடக்க மாட்டேங்குது அப்படின்னு தன்னை தாண்டி நொந்து கொள்ளக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் வெக்ஸ் ஆவாங்க, பட் வெளி விஷயங்களில் வெளி தோற்றத்தில் அது பெருசாக போட்டுட்டு ஆகாது. அடுத்ததாக ஒரு 20 வருட காலம் அப்படிங்கிற 50 70 வயதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மாற்றம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த காலகட்டங்களில் உங்களுடைய புத்தி சாதுரியம் அப்படிங்கிறது பிரகாசிக்கும். ரொம்ப நுட்பமாக இந்த காலகட்டங்களில் யோசிப்பாங்க. பட் என்ன பிரச்சனைனா ஆசைப்பட்டதை செய்வாங்க. கொஞ்சம் தனிமை விரும்புகள் போல இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு இடம் மாறுதல், இடம் பெயர்தல் அப்படிங்கிற விஷயங்கள் இந்த காலகட்டங்கள் நடக்கும். கொஞ்சம் தனிமை விரும்புகள் போல இருக்க ஆரம்பிச்சிடுவாங்க. முன்னாடியே சொன்னேன், இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தனித்த நிலையில் செயல்படுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். யாரோ ஒருத்தருடைய சப்போர்ட் இருந்தது அப்படின்னா மட்டும்தான் இந்த நட்சத்திரம் கான்சியஸாக இருக்க முடியும். பட் இந்த காலகட்டங்களில் இது தானாகவே தனிமையை நோக்கி போக ஆரம்பிச்சோம். இல்லைன்னா ஆல்ரெடி இருந்த இடத்தை விட்டு புதிதாக ஏதாவது இடத்தை நோக்கி இது போக ஆரம்பிச்சிடும். லைஃப்பில் ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னு நினைக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் இந்த வெளிநாடு யோகம் போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமாகிடும். துறவரம் போகிற சன்னியாசாகரன் கூட சில பேர்லாம் நிற்பாங்க. ஆல்ரெடி முன்னாடி 20 வருட காலமே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த ஆன்மீக விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். ஏதோ ஒரு வகையில் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களாக மாறிக்கிட்டே வருவாங்க. அடுத்து வரக்கூடிய இந்த 20 வருட காலத்திலும் பார்த்திங்கன்னா இந்த ஆன்மீகத்தில் ரொம்ப டீப்பாக இன்வால்வ் ஆகக்கூடிய தன்மை அப்படிங்கிறது ஏற்பட்டுரும். சுய ஜாதகம் இவங்களுக்கு பெருசாக கை கொடுக்கல அப்படின்னா எனக்கு எதுவுமே வேண்டாம், எல்லாத்தையுமே நான் விட்டு கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்க ஆரம்பிச்சிடுவாங்க. தனிப்பட்ட முறையில் ஒரு தனிமை சார்ந்த உணர்வுகளை அதிகம் உணரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த நட்சத்திரம் இயல்பு அது கிடையாது. ஆனால் இந்த நட்சத்திரம் எப்போவுமே தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணணும் தான் நினைக்கும், புதிய புதிய அனுபவங்களை பெறணும் அப்படின்னு தான் நினைக்கும். பட் பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 விஷயங்கள்லையுமே முழுமையான அனுபவம் பெறணும்னு நினைக்கிறதுனால தான் சில காலகட்டங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயங்கள் அப்படிங்கிறதையும் பார்த்து வரும். ஸோ தன்னுடைய குணம் என்பது அது கிடையாது. பட் இருந்தாலும் அதை நோக்கி அது பயணம் செய்ய ஆரம்பிக்கும். சுய ஜாதகம் நல்லபடியாக இருந்துருச்சு அப்படின்னா புத்தி சாதுரியம் அப்படிங்கிறது அதிகமாக வெளிப்படும். இந்த தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களும் ரொம்பவே கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் வகையில் முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். நிதிநிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டங்கள் உயர ஆரம்பிக்கும். திடீர் பணவரவுகள், செல்வாக்கான நிலை போன்ற விஷயங்கள் இந்த காலகட்டங்களை பார்த்துவாங்க. திடீர் அதிர்ஷ்டம், யோகம் போன்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். சுய ஜாதகம் அவங்களுக்கு கை கொடுக்குது அப்படின்னு இந்த விஷயங்களை அவங்க பார்த்துட்டு வருவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் தனிமை உணர்வுகளை அவங்க அதிகம் பார்த்து வருவாங்க. அதற்கு மேல் இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஆன்மீக ரீதியான விஷயங்கள் தான். பெருசாக எதுலையுமே ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இருக்காது. முன்னாடியே சொன்ன மாதிரி வயது ஆக ஒவ்வொரு விஷயங்களுமே கொஞ்சம் கொஞ்சமாக டம்ப் ஆகிட்டே வருவாங்க. ஸோ 80 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே டம்ப் ஆகிடும். பெருசாக எதுவுமே அவங்களுக்கு பிடிக்காது. கொஞ்சம் விரக்தி நிலைகளில் இருப்பாங்க. உடல்நல பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமாகும். பெரும்பாலும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருப்பாங்க. ஆன்மீகத்தின் மேலே மட்டும்தான் நம்பிக்கை இருக்கும். கடவுள் நம்பிக்கையில் கடவுள் மேலேயே எல்லாத்தையும் பார்த்து போட்டு அவங்க இருக்க ஆரம்பிச்சிடுவாங்க. முழுக்க முழுக்க தனக்கு கடவுள் மட்டும்தான் துணை அப்படிங்கிற மாதிரி இருக்க ஆரம்பிச்சு சிலரெல்லாம் இயற்கை ஆர்வலர்களாக இருக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த சதய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு இந்த ஆன்மீக நம்பிக்கை அப்படிங்கிறது கடைசி காலத்தில் போக ஆரம்பிச்சிடும். ஏன்னா வாழ்க்கையில் நிறைய கஷ்ட நஷ்டங்களை பார்த்து கடவுள் மேலேயே வெறுப்பாக ஆரம்பிச்சிடும். பட் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் இந்த இறைநிலை நோக்கி போவாங்க. சிலர் இந்த புத்தர் மாதிரியான விஷயங்களை நோக்கி போவாங்க. சிலர் இயற்கை மீது ஆர்வம் மிகுந்தவங்களாக மாற ஆரம்பிச்சிடுவோம். ஸோ எப்படியே ஏதோ ஒரு வகையில் இந்த இறைத்தன்மையை நோக்கி அவங்க கடைசி காலத்தில் போக ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இப்படியாக இந்த சதய நட்சத்திரம் தன் வாழ்க்கை பயணத்தை செலுத்தி வரும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.